கனரா வங்கி உள்ளவர்களுக்கு, கனரா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காணொளியாக இது இருக்க போகிறது. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகள்ல பல்வேறு விதமான வங்கிகள் பார்த்தீங்கன்னா நடைமுறையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப பேங்க் அக்கவுண்ட் வச்சுட்டு இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் கனரா வங்கியும் ஒன்று. இந்த கனரா வங்கி பல்வேறு சலுகைகளையும் அறிவிப்புகளையும் அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் கனரா வங்கி குறைந்த வட்டியில நகை கடன்களை பார்த்தீங்கன்னா வழங்குகிறார்களாம். 9% வட்டியில், அதாவது 75 பைசா வட்டியில் ஒரு கிராமிற்கு 4620 ரூபாய் வரை தரப்படுகிறது. மேலும் இந்த நகைக்கடன் மூலம் ரூபாய் 20 லட்சம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கான். நகைக்கடன் தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கனரா பேங்க் வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, கனரா பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, மறக்காமல் இந்த வீடியோவெலாம் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேங்க் இருக்குது, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, அப்புறமா ஐஓபி, இந்தியன் வங்கி, எஸ்பிஐ வங்கி அப்படின்னு சொல்லிட்டு பற்பல வங்கிகள் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது. நமக்கு பிடித்த வங்கி நம்முடைய அருகில இருக்கக்கூடிய வங்கிக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாடுவோம். ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே கனரா வங்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் வங்கிகளில் ஒரு வங்கிக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போது நம்முடைய ஐஓபிலாம் போனீங்கன்னா பெருசாக உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அலை விடுவாங்கன்ற ஒரு அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அது மாதிரி ஒரு சில வங்கிகள் இருக்குது. அந்த வங்கிகளுக்கு எதிராக நீங்கள் புகார்களை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து சொல்வது உண்டு நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கனரா அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டும் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இது போல் பற்பல தகவல்கள், பற்பல காணொளிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம A to Z பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இது போல் பல காணொளிகள் இருக்கிறது, பல விதமான தகவல்களோடு. ஓகேங்களா. அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் A to Z நீட்டாக. நன்றி, வணக்கம்.